அனைவருக்கும் வணக்கம். 24/2/2024 அன்று ஒரு இலவச தமிழ் தேர்வு நடந்துச்சு. அதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1. கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். ஆப்ஷன் பி தாராபாரதி. இந்த நா. முத்துசாமி அப்படிங்கிறவர் கலைஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. தாராபாரதி கவிஞர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் குருவி. தமிழ் கையேடு ஜியு. ஆப்ஷன் 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. வ.உ. சிதம்பரனார் 1906 அக்டோபர் 6 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். அக்டோபர் 6 கிடையாது, அக்டோபர் 16. அப்ப தவறானது நமக்கு ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தவறானது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். மற்றதெல்லாம் இவர் சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திக்கும் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழில் சங்க தலைவர் அப்படிங்கிற பன்முக திறமை பெற்றிருக்காங்க சொல்றாங்க. அடுத்து மாசாலை அப்படிங்கிற 2 வேர்டை உரிச்சொற்றல்னு சொல்லுவாங்க. அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு அப்படிங்கிறது இது கரெக்ட் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா ஊர் ஊர் அப்படிங்கிறதுல ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற எழுத்து யூஸ் பண்றோம். அடுத்து ஒருக்கு ஒரு செய்தி. செய்தியில சி அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு அப்படிங்கிற வேர்டு யூஸ் ஆகுது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல். தாயுமானவர் பாடல்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து ஐம்பெனில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்னும் நூலின் ஆசிரியர் முத்தரையனார். ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னாவே ஒரு திங்ஸுக்கு மொத்தமா பேர் வைக்கிறது. காரண பெயர்னா ஒரு காரணம் கருதி அந்த திங்ஸ்க்கு பேர் வைக்கிறது இல்லை. அதுல பொது பெயர் அப்படின்னா காமனா சொல்றது. சிறப்பு பெயர்னா பர்டிகுலரா ஒரு திங்ஸ் சொல்றது. இங்க இடுகுறி பொது பெயருக்கு மண்ணு. இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. காடுங்கிறது இடுகுறி பெயரு. அதுல ஸ்பெசிபிக்கா கருவேலங்காடு சொல்றதுனால சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்து காரண பொது பெயர். பறவை பறக்கிறதுனால பறவைன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம் கருதி சொல்றாங்க. காமனா சொல்றதுனால பறவை. அது பொது பெயர்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது காரண சிறப்பு பெயர் வழி. ஆப்ஷன் 3, 1, 4, 2. ஆப்ஷன் டி. டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க. ஆசிய ஜோதி என்னும் மகாவீரரின் வரலாற்றை கூறும் நாள். மகாவீரர் கிடையாது, புத்தர். அப்போ இது தப்பு. 2 நூலை இயற்றியவர் கவிமணி தான் கரெக்ட். இவர் 35 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் ஆவார். 35 கிடையாது, 36. ஓகே. ஆசிய ஜோதி பிரெஞ்சு மொழியில் அப்படின்னு தப்புங்களா? ஆசிய ஜோதி பிரெஞ்சு மொழியில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி தான் எட்வின் அர்னால்ட் எழுதுனது லைட் ஆஃப் ஏஷியா. அந்த லைட் ஆஃப் ஏஷியாவை தழுவி எழுதுனது தான் ஆசிய ஜோதி. கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்ன மொழி அப்படிங்கிறது தப்பு. பிரெஞ்சு மொழி கிடையாது, ஆங்கில மொழி. அப்போ இதுல எது கரெக்ட் அப்படின்றது இந்த நூலை இயற்றியவர் கவிமணி அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டின். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது கேட்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நமக்கு கோசம் முயலாம பிறர் கோசம் வாழ்றது அப்படின்னு மீனிங். பழந்தமிழர்களோட பண்புகளை குறிக்கிற ஒரு அடிகளா இருக்கு. அது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறு.
அடுத்து வாழ்க்கை என்பதை நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூற்றுக்குரியவர் யார்? யாருன்னா அன்னை தெரசா தான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம். ஆப்ஷன் ஏ. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது. ஒரு பொருளினுடைய இயல்பை மிகைப்படுத்தி இதுலயே வந்துருச்சு. மிகைப்படுத்தினா உயர்வா சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்போ உயர்வு நவிற்சி. இதுல இந்த இயல்பு நவிற்சின்றது இயல்பா சொல்றது. இந்த இயல்பு நவிற்சியினுடைய அணியோட இன்னொரு பெயர் தான் தன்மை நவிற்சியணி. அடுத்து 12வது கொஸ்டின். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை உள்ளம் வள்ளலார். ஆப்ஷன் பி. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்ற 6 வகை பெயர் சொல். அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. உபபாண்டமும் அவர் எழுதுனதுதான், தேசாந்திரியும் அவர் எழுதுனதுதான், காலமுடைத்த குழந்தைகளும் அவர் எழுதுனதுதான். சுவரும் சுண்ணாம்பம் அப்படிங்கிறது வந்து ஓமை கவிஞர் யாரு? சுரதா. சுரதாவோட நூல் தான் இந்த சுவரும் சுண்ணாம்பம் அப்படிங்கிறது. அப்போ இதுல வந்து நூல்களில் பொருந்தாதது எதுன்னா சுவரும் சுண்ணாம்பம். ஆப்ஷன் சி. அடுத்த வினா எழுத்துக்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்கிறேன். ஏவும் வினா எழுதுதான், யாவும் வினா எழுதுதான், ஆவும். அப்போ ஆப்ஷன் பொருந்தாதது இ மட்டும்தான் வினா எழுத்து கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 16வது கொஸ்டின். அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்து. ஆப்ஷன் பி ஓ. அடுத்து பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்பது யாருடைய கூற்று? இது வந்து ஆப்ஷன் சி ஔவையார். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது. இது வந்து நம்ம வாங்கிக்கிறதும் அதிகமா வாங்காம கொடுக்கறதும் கரெக்டா கொடுக்குற மாதிரி. இப்போ வணிகர்களோட பண்பு நலன்களை சொல்லுது. பழங்கால வணிகர்கள் எந்த மாதிரி வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உணர்த்தது தான் இந்த நூல். இது இந்த வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குதுன்னா பட்டியல். அடுத்து பொண்ணோட வந்து கரியோட பெயரும். பொண்ணுன்றது வந்து தங்கம். தங்கத்தோட வந்து கரி அப்படின்னா என்னன்னா மீனிங் மிளகு. பொண்ணை கொடுத்துட்டு மிளகு வாங்குவாங்க அந்த காலத்துல. அந்த அளவுக்கு வந்து மிளகோட வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது எந்த நூல்ல வரும் அப்படின்னா அகநானூறு. அது இன்னொன்னு பாலோடு வந்து கரியோடு பெயரும், சாரி பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அது வந்து குறுந்தொகை நூல்ல வர ஒரு 2 குழந்தைகள் தான். பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா பொண்ணை கொடுத்துட்டு மிளக வாங்குவாங்க அப்படிங்கிற நூல் எதுன்னா அகநானூறு. ஆப்ஷன் சி. அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சுசக்திவேல். 21வது கொஸ்டின். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். இது திராவிட நாட்டின் வானப்படி என பாராட்டு பெற்றவர் முடியரசன். ஆப்ஷன் ஏ. அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என அழைக்கும் மாநிலங்களில் தவறானது. கர்நாடகாவில் அப்படிதான் அழைப்பாங்க, ஆந்திராவும் அப்படிதான், உத்தரப்பிரதேசமும் அப்படிதான். ராஜஸ்தானும் குஜராத்தும் மட்டும்தான் அறுவடை திருநாளை என்னன்னு அழைப்பாங்கன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ இதுல வந்து தவறானது எது அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ராஜஸ்தான் தான் தவறானது. திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படும் நாள் தை 1 அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. தை 2 தான் திருவள்ளுவர் நாள்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து முத்தேன் இதில் பொருந்தாதது. கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் இதெல்லாம் கரெக்ட் தான். கொம்புத்தேன் அப்படிங்கிறது அது தவறானது. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆசாரக்கோவை பற்றிய கூற்றுக்களில் தவறானது எதுன்னு கேட்கலாம். இந்நூலின் ஆசிரியர் பெருவாயின் மொழியார். கரெக்டு தான். இவர் ஊர் வந்து கைத்தூர் தான். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது பொருள். கரெக்டு. இன்னும் 14 மேல்கணக்கு நூல்கள் ஒன்று. சாரி, 14 மேல்கணக்கு கிடையாது, 14 கீழ்கணக்கு. அப்போ இது வந்து 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது தப்பு. சாரி, 101 போட்டிருக்கேன். இங்க வந்து 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது தான் கரெக்ட். அப்ப தவறானது எது கேட்கறதுல ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.
ஆன்சர். அடுத்த ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சைனா. 28வது கொஸ்டின். பாரதிதாசன் எழுதிய நூலில் பொருந்தாதது கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை. இது மூணுமே பாரதிதாசன் எழுதின நூல் தான். மலைக்கல்லன் அப்படிங்கிறது மட்டும்தான் நாமக்கல் கவிஞர் வருது. அப்போ மலைக்கல்லன் அப்படிங்கிற நூல் தான் பாரதிதாசன் எழுதிய நூல்ல பொருந்தது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்த 30வது கொஸ்டின். கனிச்சாறு எனும் நூல் டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது 8 தொகுதிகளா இருக்கு. அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். வலஞ்சுழி எழுத்துக்களில் இல்லாதது ஆப்ஷன் ஏ கியா. கூந்தல் என்ற தாவர இலைப்பெயரோட தொடர்புடையது. கூந்தல் அப்படிங்கிறது பாக்கோட தாவர ஒரு இலையதான் கூந்தல்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன இதுன்னா அதுல கம்பு அப்படின்னா பாக்குன்னு இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இப்படி இது என்ன சொல்லுதுன்னா பழங்காலத்துல இந்த நீர் சுழற்சி இருக்கும் இல்லையா, மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிற ஒரு அறிவியல் முறைன்னு சொல்லுவாங்க. அதை சொல்ற வரி தான் இந்த வரி. எந்த பாடல இடம்பெற்றிருக்குன்னா காரணார்த்தது கார்மேகம்னு சொல்லுவாங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மேகம் மழை, அது மழை பெய்கிற அந்த சுழற்சி நிகழ்ச்சியை கூடுறதுனால இது இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடல் நீர் புகுந்த கமஞ்சு எழுதி அப்படிங்கிறது காரணார்த்தது அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து பின்புறநூற்றில் தவறானது இது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் தான். இவர் சோழ மரபு மன்னர் மரபு கிடையாது, சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அப்போ தவறானது தான் கேட்கிறாங்க. அப்படிங்கிற போது இதுதான் தவறானது. அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். நீதி சொல்லணும். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், நிபந்தல் காப்பியம் என வேறு பெயரில் அழைக்கப்படுகிறது. அடுத்து இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி. அடுத்து மாடங்கள் என்பதற்கு பொருள் மாளிகையின் அடுக்குகள். ஆப்ஷன் ஏ. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவி ஆயின் பாடலாசிரியர் யார்? சத்திமுத்த புலவர். சலீம் அலிங்கிறவங்க யாரு? பறவை மனிதர். இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து 38வது கொஸ்டின். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களை பொருந்தாதது இது தனிநிலை. ஆயுத எழுத்தினோட வேறு பெயர் தான். அக்கேனா அதுவும் வேறு பெயர் தான். முப்புலி அதுவும் வேறு. தொடர்நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் அது வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. ஆப்ஷன் சி. எதிர் சொற்களை பொறுத்துக்க. நல்லா பார்த்துக்கோங்க. பொறுத்துக்கன்ற போது டைரக்டா நம்ம அப்படியே டைரக்டா பொறுத்துக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர் சொற்கள் ஆப்போசிட்டா இருக்கிறது நம்ம பொறுத்தணும். அணுகு அப்படின்னா அவனை அப்ரோச் பண்றது, அணுகிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் விலகு. ஐயம்னா டவுட், டவுட்டுக்கு ஆப்போசிட் தெரியுது. ஊக்கம்னா ஒரு ஆக்டிவா இருக்கிறது. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சோர்வு. அடுத்து உண்மை, உண்மைக்கு ஆப்போசிட் உண்மை. அப்போ ஆப்ஷன் 4 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் இப்பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். ஆப்ஷன் ஏ. சோஃபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஆப்ஷன் பி. அடுத்து தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சர் சி வி ராமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கடல் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாரு. அதுல இந்த ஒளிக்கதிர்கள் சிதறல் அடிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவை கண்டுபிடிப்பாங்க. அது இந்த டேட்ல தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால இந்த டேட்டை அவங்க தேசிய அறிவியல் நாளா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பிப்ரவரி 28. அடுத்து 44. பின்வருவனவற்றில் தவறானது இது மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். கரெக்ட். மூதுரைக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. கரெக்ட்.
இந்நூலில் 32 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சாரி, 32 கிடையாது, 33. அப்போ இதுதான் தப்பு. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. இப்பதான் இதுதான் தவறு. அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஔவையார் வந்து கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி இதெல்லாம் ஏற்றிருக்காங்க. இதுவும் கரெக்ட். அப்ப தப்பானது ஆப்ஷன் சி. ஆன்சரும் ஆப்ஷன் சி தான். அடுத்து 45. துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடலாசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அவருக்கு இன்னொரு பேர் என்ன, மக்கள் கவிஞரும் சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் சி ரெண்டுமே இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46. காமராசருக்கு நடுவண் அரசு 1977 பாரத ரத்னா வழங்கியது தப்பு. 1976. ஆண்டுதோறும் ஜூலை 16ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 16 கிடையாது, ஜூலை 15. கன்னியாகுமரியில் காமராசருக்கு 2/10/2000 மற்றும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. கரெக்ட். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திற்கு தஞ்சாவூர் காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் கிடையாது, மதுரை. அப்போ இதுல சரியானது எதுவும் கேக்குறாங்க. சரியானதுன்ற போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 47வது கொஸ்டின். இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா. அரங்கநாதர். நூலக விதியெல்லாம் இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால நூலக அறிவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு இவர் போற்றப்படுறாரு. அடுத்து உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உணவுண்டு கழித்தல் போரை நிந்தனை செய்வோம், இக்கூற்று யாருடையது கேட்கிறாங்க. இதுக்கு பாரதியார். பாரதியார் தான் இப்படி சொல்லியிருப்பாரு. அடுத்து வன்மை என்பது பொருள். வன்மை அப்படின்னா கொடை. கொடை கொடுக்கறத வன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த வன்மை, இந்த ஸ்பெல்லிங்க்கு என்ன மீனிங்னா கொடுமை. ஆப்ஷன் ஏ இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த வன்மையினோட மீனிங். இப்ப இந்த வன்மை இருக்குல்ல, இந்த வன்மைக்கு வந்து கொடை அப்படிங்கிறது தான் மீனிங். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 50. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1972. ஓகே நேயர்களே, இது அவ்வளவுதான். 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. திரும்ப அடுத்த வீடியோ போடும்போது சந்திப்போம்.